அண்மை செய்தியை பார்க்கிறோம். விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடைபெற உள்ள நிலையில் காவல்துறை சார்பாக 21 கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. அதற்கு நாளைக்குள் பதிலளிக்கப்படும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விழுப்புரம் மாவட்ட காவல்துறை எழுப்பியுள்ள கேள்விகளுக்கு நாளைக்குள் பதில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெறுவதாக அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பாக காவல்துறை பாதுகாப்பு கேட்கப்பட்ட நிலையில் காவல்துறையின் சார்பாக 21 கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அதற்கு நாளைக்குள் பதிலளிக்கப்படும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு குறித்து காவல்துறை எழுப்பிய 21 கேள்விகளுக்கு நாளைக்குள் பதிலளிக்கப்படும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கறிஞர் குழுவுடன் ஆலோசனை நடத்தி பதிலளிக்கப்படும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்கலாம். சந்தானம், வழக்கறிஞர்களோடு ஆலோசனை நடத்தி உரிய பதில் அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பான விவரம். விக்னேஷ், தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினுடைய முதல் மாநாடு வருகின்ற செப்டம்பர் 23ஆம் தேதி விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய சாலை பகுதியில் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே இதற்கான கடிதம் என்பது தவைக்க சார்பில் வழங்கப்பட்ட நிலையில காவல்துறை சார்பில் 21 கேள்விகளுக்கு பதிலளிக்குமாறு கடந்த 1ஆம் தேதி கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு காவல்துறை சார்பில் நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல தான் இது தொடர்பான அனைத்து கேள்விகளுக்கும் நாளை மதியத்திற்குள் பதிலளிக்க தவைக்க திட்டமிட்டிருப்பதாக நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நேற்று இரவே வழக்கறிஞர்களுடனான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று முடிந்திருப்பதாகவும் இன்று மதியத்திற்குள்ள பதில்கள் அனைத்தையும் தயார் செய்து முடிந்தால் இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள் இந்த கடிதத்தை வழங்க திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 23ஆம் தேதி மாநாடு நடைபெறுவதன் காரணமாக இந்த வாரத்திற்குள் அனுமதி பெற்று அந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடத்துல பணிகளை தொடங்கக்கூடிய பணிகளை இந்த வாரத்துக்குள்ள தொடங்குவதற்கு தாவேகா திட்டமிட்டிருக்காங்க. அனுமதி தற்போது வரை கிடைக்கவில்லை என்றாலும் கூட மாநாடுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடு பணிகளையும் ஒருபுறம் தொடங்கி இருக்கிறார்கள். எனவே விரைவில் அனுமதி பெற்று அந்த இடத்துல மாநாட்டு பணிகளை தொடங்குவதற்காக இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள்ள இந்த பதிலை வழங்குவதற்கு தாவேகா திட்டமிட்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. விக்னேஷ், சதானம், இப்போ 21 கேள்விகள்ல சில கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாத அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக சொல்லியிருந்தாங்க. அதுல குறிப்பா பெண்கள் எவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்க, குழந்தைகள் எவ்வளவு பேர் கலந்துப்பாங்க போன்ற கேள்விகள்லாம் இருக்கு. இதுக்கு எப்படி நம்ம பதில் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருந்தது. இது தொடர்பா என்ன சொல்ல போறாங்க? நிச்சயமா இந்த 21 கேள்விகள் இது போன்ற மாநாட்டிற்கு முன்பாக கட்சியிடம் கேள்விகள் கேட்டிருந்தாலும் கூட இந்த அளவிற்கான கேள்விகள் என்பது முதல் முறையாக ஒரு கட்சிக்கு கேட்கப்பட்டிருப்பதாக நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக மேடையினுடைய அளவு எவ்வளவு இருக்கும், மேடையில் யார் யார் இருப்பாங்க, யார் யார் பேச போறாங்க, எந்த இடத்துல பேச தொடங்குவாங்க, எப்படி முடிப்பாங்க என்பது குறித்தான ஒரு முழுமையான மாநாட்டை குறித்து நிகழ்ச்சி நிரல் அந்த கட்சியில யாராவது இணைய போறாங்களா என்பது குறித்து முழுமையான விவரத்தை காவல்துறை கேட்டிருக்காங்க. அனைத்து விவரத்தையும் காவல்துறைக்கு வழங்கும் பட்சத்துல கட்சியினுடைய மாநாட்டில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்காத ஒரு சூழலும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எனவே அதற்கேற்றவாறு பதிலளிக்க தான் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. எனவே கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரிடம் பேசி ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளவு நபர்கள் வர வாய்ப்பு இருப்பது என்பது குறித்தான ஒரு இறுதி செய்து அதன் பிறகுதான் பதில தயாரிக்கக்கூடிய பணியில தாவேக்க இருக்காங்க. கடந்த 1ஆம் தேதியே இந்த நோட்டீஸ் வழங்கப்பட்டதால் கூட கடந்த 2 நாட்களாக இது தொடர்பாக விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நாளை அல்லது நாளை மாலை காலைக்குள்ள பதில் கடிதம் என்பது வழங்கப்படும். விக்னேஷ், காவல்துறையின் சார்பாக எழுப்பப்பட்ட 21 கேள்விகளுக்கும் நாளைக்குள் பதிலளிக்கப்படும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சந்தானம்.